எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சரிசி பாயாசம் தான் கைஸ் செய்ய போகிறோம். சண்டே ஸ்பெஷலு. அது வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கைஸ். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி பாயாசத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தோம்னா முந்திரி பருப்பு, பால் பாக்கெட்டு, பச்சரிசி, சீனி, நெய் கைஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பச்சரிசியாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் பாலை ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா பால் கொதித்து வந்தோடனே அதில் பச்சரிசி ஏற்றுக்கோங்க கைஸ். அதாவது பச்சரிசி நல்லா ஊறின பிறகு எடுத்து பார்த்துக்கோங்க. பச்சரிசி நல்லா ஊறிட்டான்ட்டு ஊறின பிறகு சீனி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையில்லாத அளவு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாரி கைஸ், நான் முந்திரி பருப்புன்னு காமிச்சிட்டேன். முந்திரி பருப்பு இல்லை, வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கைஸ் அதில். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஆச்சி அடுத்த 2 பாப்பாட்டெலாம் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னாங்க கைஸ். எல்லோரும் சூப்பராக இருக்குன்றாங்க. நல்லா இருக்குது. எங்கள் ஆச்சி மட்டும் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படின்னாங்க. அதையும் சேர்த்துட்டோம் கடைசியில். உங்களுக்கு வந்து தேவையான அளவு மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.